அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். கவிஸ் போட்காஸ்ட்ல இன்னொரு தலைப்பின் கீழ உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. உங்களுடைய அன்புக்கும், ஆதரவுக்கும் மிகவும் நன்றி. இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு, "Why do people minimize my feelings?" என்னோட ஃபீலிங்ஸ மட்டும் யாரும் மினிமைஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருடைய ஃபீலிங்ஸுமே மினிமைஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. அதாவது இந்த தலைப்ப நான் ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா, இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ரொம்பவும் கத்தி, கூப்பாடு போட்டு, சண்டை போட்டு, சீன் போட்டு, அ வெளியில தெரியிற விஷயம் கிடையாது. ஆனா, அதனோட இம்பேக்ட் தாக்கம் இருக்கு பார்த்தீங்களா? அது நம்மள ரொம்ப அதிகமா வலிக்க வைக்கும். ஸோ, நம்மளுடைய உணர்வுகள மத்தவங்க ஒண்ணுமில்லாம ஆக்கும்போது, ஏன் அவங்க அந்த மாரி ஆக்குறாங்க? நம்ம உணர்வுகளுக்குன்னு ஒரு மதிப்பு இல்லையா? நம்ம உணர்வுகளுக்கு உயிர் இல்லையா? இல்ல நம்ம உணர்வுகள் மதிக்கத்தக்கது இல்லையா? அப்படின்ற கேள்வி நமக்குள்ளர எழும். ஆனா, நாம அத கேட்க மாட்டோம். இது ரொம்ப நார்மல் அப்படின்னு நெனச்சுட்டு நம்ம போயிட்டு இருப்போம். ஆனா, அது நார்மல் கிடையாது அப்படின்றத சொல்லத்தான் இந்த தலைப்ப இன்னைக்கு நான் கையில எடுத்திருக்கேன். நீங்க கேட்க போற இந்த பாட்காஸ்ட் என்னுடைய அனுபவங்களின் தொகுப்ப தான் நீங்க கேட்க போறீங்க. இது ரொம்பவும் அ எல்லார் கூடயுமே தொடர்புடையது. அது ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், வயதானவங்களாகட்டும், சின்னவங்களாகட்டும், எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் எல்லாருடைய பிஹேவியர்லயுமே இந்த எமோஷனல் மினிமலைசேஷன் அப்படின்றது எல்லார்கிட்டயுமே தொடர்புடையது. எல்லாருமே எல்லாருக்குமே குடுத்துக்கிட்டு தான் நாம இருக்கிறோம். இது இவங்க தான் செய்றாங்க, அவங்க தான் செய்றாங்க அப்படின்றது கிடையாது. ஆனா, மோஸ்ட்லி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல அ அ இருக்கிற அது எந்த ரிலேஷன்ஷிப் வேணா பேரண்டா இருக்கட்டும், இல்ல உங்க சிப்லிங்கா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல உங்க பார்ட்னரா இருக்கட்டும். அதுல இது அதிகப்படியான தாக்கத்த உண்டு பண்ணும். ஆனா, இது எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ, அத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரிங்களா? சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள நம்ம பகிர்வோம். ஏதோ கிச்சன்ல சமைச்சுட்டு இருக்கும்போது சூடு பட்டுடுச்சு. காய்கறி நறுக்கும்போது கையில வெட்டிடுச்சு. இல்ல எனக்கு ஒரு முக்கியமான முடிவுகள் நான் எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு நான் கார்டன கிளீன் பண்ணேன். இன்னைக்கு சமையல் நல்லா இருந்ததா? அ எனக்கு இது படிக்கணும்னு தோணுது. இன்னைக்கு இந்த மாரி ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு இந்த இடத்த நான் சுத்தம் படுத்தி இப்படி மாத்தணும்னு நெனச்சேன். நான் மாத்திட்டேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள நீங்க பகிரும்போது, அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மாரி ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னா, "ம். அப்படியா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதுக்கு போய் ஏன் சீன் கிரியேட் பண்ற? இப்பதான் உனக்கு இது தெரியுமா? இத நீ செய்யாமலே சும்மா உட்காந்துருக்கலாமே. இத இப்படி செய்யறதுக்கு நீ செய்யாமலே இருந்திருக்கலாமே. ஓ! செஞ்சுட்டியா?" இப்படின்ற ஆ பதில் தான் அங்கேருந்து நமக்கு வரும். இது என்ன ஆகும், அந்த நம்ம சொல்லப்போன ஷேர் பண்ண விஷயத்த விடவும், இது நமக்கு ரொம்ப வலிக்கும். ஷேர் பண்ண போன விஷயத்துல இருந்த காயத்த விட, நான் கை சுட்டுக்கிட்டேன், காய்கறி நறுக்கும்போது கைய வெட்டிக்கிட்டேன், இல்ல இங்க இப்படியாச்சு, இங்க அப்படியாச்சு சொல்ற இந்த காயத்த விட, அவங்க அந்த மாரி ரிப்ளை பண்றது நமக்கு ரொம்ப வலிக்கும். ஏன் அவங்க நம்மளுடைய நம்மளுடைய உணர்வுகள ரொம்பவும் குறைச்சு மதிப்பிடுறாங்க? ஏன் இது நம்மள அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா, ஆழமா தாக்குது நம்மள? இதுக்கான பதில் தான் நான் சொல்லப் போறேன். இது யாரையும் ப்ளேம் பண்றது கிடையாதுங்க. ஆனா, இந்த பிஹேவியர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறது மூலியமா நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வலிய நாம குறைச்சுக்கலாம். இல்ல அந்த வலி குடுத்த காயங்கள நாம குணமாக்க முடியும். சரிங்களா? முதல்ல இந்த எமோஷனல் மினிமலைசேஷன் அப்படின்னா என்ன? அப்படின்றத நாம தெரிஞ்சுப்போம். அதாவது நம்மளுடைய உணர்வுகள நாம மத்தவங்கள்ட்ட பகிரும்போது, உணர்வுகள்னா அது என்ன வேணாலும் இருக்கலாம். சந்தோஷமான உணர்வுகள், சோகம், கோபம், பயம், பொறாம, வலி,
உங்களுடைய வெற்றி, அ இந்த மாரி எது வேணாலும் இருக்கலாம். நீங்க பகிரும்போது, அத கேட்கிறவங்க, அத நீங்க நீங்க சொல்றதே காதுல கேட்காத மாரி நடந்துக்கிறது. அது நீங்க சொன்னது ஒண்ணுமே இல்லன்ற மாரி போறது. இதுக்கு என்ன அப்போ? அப்படின்னு கேட்டுட்டு போறது. இதுக்கு பேரு தான் எமோஷனல் மினிமலைசேஷன். நீங்க சொல்லுவீங்க, "எனக்கு இது வலிக்குது" அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, "எல்லாம் சாவறதுக்குள்ள சரியா போயிடும்." நீங்க சொல்லுவீங்க, "எனக்கு இது ஏமாற்றமா இருக்கு" அப்படின்னு. அவங்க, "ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாத." நீங்க சொல்லுவீங்க, "இத பார்த்தீங்களா? இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன்." "இதுக்கா இவ்ளோ சீனு? இது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் செய்ய போறேன்." நீ செஞ்சுட்டாலும், "இன்னைக்கு இந்த புது டிஷ் எனக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுது." சாப்பிடுற மாரி செய். "இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் போட்டுக்கிறேன்." "இத போட்டா நீ எப்படி இருப்பன்னு தெரியுமா?" இந்த மாதிரியான பதில்கள் வரும். அவங்க சொல்றது சின்ன விஷயமா இருக்கும், சின்ன வார்த்தையா இருக்கும். ஆனா, அது நம்மள எமோஷனலா என்ன நாம நெனைக்க வைக்கும் அப்படின்னா, "ஏன் இவங்க என்ன பார்க்கவே மாட்டேன்றாங்க? என் உணர்வுகள் இவங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. என் வலிகள் ஏன் இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது?" இப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னாக்க, யார் ஒருத்தர் குழந்தை பருவத்துல தன்னுடைய உணர்வுகள வெளிப்படுத்த போயிட்டு, அங்க அவங்களுக்கு அந்த நிராகரிப்பு கிடைச்சதோ, அந்த குழந்தை, அந்த நிராகரிக்கப்பட்ட குழந்தை, அந்த விலக்கி வைக்கப்பட்ட, ஒதுக்கி வைக்கப்பட்ட குழந்தை, உணர்வுகள் ஒண்ணுமே இல்லன்னு மத்தவங்க சொல்லிக் குடுத்த அந்த குழந்தை, இன்னமும் உங்களுக்குள்ள இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. அதனால் அந்த குழந்தைக்கு இந்த வலி இன்னும் ஆறாம அப்படியே இருக்குது. அதனால தான், இப்போ நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கும் இத நீங்க மத்தவங்கள்ட்ட சொல்லும்போது, அவங்க அந்த மாரி ரியாக்ட் பண்ணும்போது, உங்களுக்கு உள்ளுக்குள்ள வலிக்க காரணம், இப்ப நடக்கிற இந்த சம்பவம் கிடையாது. குழந்தை பருவத்துல உங்களுக்கு குடுக்கப்பட்ட அந்த எமோஷனல் நெக்லெக்ட், உங்களுடைய உணர்வுகள நிராகரிச்ச அந்த வலி அந்த குழந்தைக்குள்ள இருக்குது. அது ஏற்கனவே எனக்குள்ள இந்த வலி இருக்குது. அத நீ இன்னும் பார்க்கலன்னு அந்த வலிய இன்னும் அதிகமாக்கி உங்களுக்கு காட்டுது. அந்த குழந்தைக்கு தெரியும். நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்ல போனாக்கா இதுதான் வரும் அப்படின்றது தெரியும். அந்த குழந்தைக்கு வலிச்சிருக்கும். ஆனா அந்த குழந்தை வெளியில சொல்லியிருந்திருக்காது. அந்த குழந்தை இன்னமும் உங்களுக்குள்ள இருக்குது. அதுதான் இப்போ உங்களுக்கு வலிய குடுக்க காரணம். உங்க எதிர்ல உள்ளவங்க இல்ல, கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. சரி. ஏன் நான் எதிர்ல உள்ளவங்க கிடையாது, புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன்? அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னாக்க, முதல் காரணம். அவங்க எமோஷனலா அன்கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. அவங்களுக்கு மத்தவங்களுடைய உணர்வுகள எதிர்கொள்ளக்கூடிய எபிலிட்டி இருக்காது. அதாவது அவங்களே அவங்களுடைய எமோஷன்ஸ பார்க்க மாட்டாங்க. அத மத்தவங்க மேல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால நீங்க போய் உங்க வலிய சொல்லும்போது, அவங்களுக்கு அத எப்படி உள்வாங்கி வெளிப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு நீங்க சொல்றத அந்த வலிக்கான ஸ்பேஸ் அவங்கள்ட்ட இல்ல. ஸோ, அதனால அவங்க உங்கள ஷட் டவுன் பண்ண தான் பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு இப்ப எப்படி சொல்றது? டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லலாம். ஏன்னாக்க, அவங்களுக்கு அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச வழி என்ன அப்படின்னா, உங்கள ஷட் டவுன் பண்றது தான். அதனால அவங்க அந்த மாரி உங்களுடைய ஃபீலிங்ஸ பிரஷ் அப் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு அக்கறை காட்டல அப்படின்றது இது அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுன்னு தெரியல. பெரும்பாலான பேருக்கு 95% பேருக்கு எமோஷன்ஸ மத்தவங்க குடுத்தாங்க அப்படின்னாக்கா, அத எப்படி உள்வாங்கி ரெஃப்ளெக்ட் பண்றது அப்படின்னு நெறைய பேருக்கு இங்க தெரியல. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சது எதிர்ல உள்ளவங்கள ஷட் டவுன் பண்ற ஒரே விஷயம். அதனால தான் அவங்க அத பண்றாங்க. அடுத்து, அவங்கள அப்படிதான் வளர்த்துருப்பாங்க. எப்படி அப்படின்னாக்கா, அவங்க என்னென்ன சொல்லி வளர்க்கப்பட்டுருப்பாங்கனாக்க, அழக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. எப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம ட்ராமா பண்ணி யாரையுமே நம்ம பக்கம் பார்க்க வைக்கக்கூடாது.
இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அப்படின்னு அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் குடுக்கப்பட்டதனால, அவங்க என்ன பண்றாங்க, நீங்க உங்களுடைய உணர்வுகள சொல்லும்போது, அத அதிகமாக்கி பெருசாக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக, அவங்க உங்கள நீங்க அத பெருசா நீங்க நினைக்கக் கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா நெனச்சுக்கிட்டு, அவங்களுக்கு தெரியாமலே நம்மளுடைய உணர்வுகள இன்வாலிடேட் பண்ணி ஒதுக்கி தள்றாங்க. அடுத்து, அவங்க எமோஷன்ஸ ரொம்ப வீக்கா பாப்பாங்க. என்னடா இது சின்ன விஷயம் தானே, இத சொல்றாளே அப்படின்னு நம்ம பொதுவாவே எமோஷன்ஸ அவங்க ரொம்ப வீக்கா நெனைப்பாங்க. சில குடும்பங்கள்ல அழவே கூடாதுன்னு சொல்லி வளர்த்திருப்பாங்க. எவ்ளோ மனசுல காயம் இருந்தாலும் அழவே கூடாதுன்னு சொல்லி வளர்த்திருப்பாங்க. எமோஷன்ஸ வெளிக்காட்டுறது டிராமா பண்றதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி வளர்த்திருப்பாங்க. அதனால நீங்க சின்ன விஷயம் பேசும்போது அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். அதனால அந்த எமோஷனல் டெப்த் அவங்களால ஃபீல் பண்ணக்கூடிய திறமை, எபிலிட்டி அவங்கள்ட்ட இல்லாதனால, உங்கள அவங்க டவுன் பண்ண பாப்பாங்க. அடுத்து, உங்களுடைய நரம்பு மண்டலுக்கு தெரியும். என்ன தெரியும் அப்டின்னாக்க, சின்ன வயசுல இருந்தே நீங்க இதே மாரி எமோஷனலா உங்கள பாக்காத ஒரு பேரண்டோட வளர்ந்து வந்திருந்தீங்க அப்டின்னாக்க, உங்களுடைய உடம்பு இப்ப நடக்கிற இந்த சம்பவத்துக்கு ரியாக்ட் பண்ணல. இது எத பத்தி ரியாக்ட் பண்ணுது அப்டின்னாக்க, பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு அது ரியாக்ட் பண்ணுது. அதனால நீங்க அவங்கள்ட்ட வேலிடேஷன் இப்போ எதிர்பார்த்து நிப்பீங்க. அது உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா, அவங்களால உங்க உள்ளார இருக்கக்கூடிய அந்த குழந்தைய பார்க்க முடியாது. அவங்களுக்கு வெளிப்புறத்துல தெரியிற அந்த எமோஷன்ஸ் நம்ம சொல்றது டிராமாவா, சீனா அப்படி மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா இது நம்ம வீக்னஸ் கிடையாதுங்க. இது நம்ம உடம்புல தங்கி இருக்கக்கூடிய மெமரி. அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே மாரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்காது. நான் ஓப்பனா சொல்றேன். எங்க வீட்ல அ அவங்க என்கிட்ட ஏதாவது பேசணும் வந்தாங்க அப்படின்னாக்கா, நான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தாலும் ஃபோன எடுத்து எட்ட வச்சுட்டு, அவங்க ஏதாவது சொல்ல வந்தாங்கனாக்கா, அவங்க சொல்றத நான் கவனிச்சு கேட்பேன். இது என் பழக்கம். ஆனா இதுவே நான் ஏதாவது சொல்ல போனேன் அப்படின்னாக்க, டிவிலேருந்து கண்ண எடுக்க மாட்டாங்க, ஃபோன்லேருந்து கண்ண எடுக்க மாட்டாங்க. நான் சொல்றத கேட்பாங்க. ஆனா என்ன பார்த்து கேட்க மாட்டாங்க. அது எனக்கு அங்க ரிஜெக்ஷன் மாரி ஃபீல் ஆகும். நான் சண்ட போட்டுருக்கேன். நெறைய தடவ சண்ட போட்டுருக்கேன் நானு. "நீ வரும்போது என் வேலைய விட்டுட்டு நீ சொல்றத நான் கேட்கறேன்ல. உன்னால ஏன் முடியல?" அவங்க ஓப்பனா பதில் சொன்னாங்க. "எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்போ. உனக்கு தெரியுது. ஆனா எனக்கு நான் என்னமோ சரியா இருக்கிற மாரி தான் எனக்கு தோணுது. அப்படின்னு தான் எனக்கு தெரியுது" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்ன பதில் என்ன யோசிக்க வச்சுது. என்ன அப்படின்னாக்கா, எனக்கு என்ன தோணுது ஒருத்தவங்க நம்மள்ட்ட ஏதோ ஒண்ணு சொல்ல வராங்க அப்படின்னாக்க, அவங்கள நம்ம காது குடுத்து கேட்டாக்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அப்படின்ற புரிதல் எனக்கு இருக்குது. ஆனா அவங்களுக்கு இவங்க சொல்ல வராங்க, கேட்போம். சில சமயம் அதுக்கான சொல்யூஷனும் குடுப்பாங்க. ஆனா அத என்ன பார்த்து சொல்ல மாட்டாங்க. என்ன இதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க சொன்ன பதில் எனக்கு தெரியல. எப்படி நான் சொல்லணும்? அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா நான் நார்மலா நீ சொல்றத கேட்டுக்கிட்டு அதுக்கான பதில குடுக்குற மாரி தான் எனக்கு இருக்கு அப்படின்னாங்க. அப்ப இது எத காட்டுது? நமக்குள்ள இருக்கிற மெச்சூரிட்டி அவங்கள்ட்ட இல்ல. அதனால அவங்க நம்மளுடைய ஃபீலிங்ஸ மினிமலைஸ் பண்றாங்க. இதுவும் ஒரு காரணம். நாம நம்மள புரிஞ்சுக்க நெறைய முயற்சிகள் எடுத்திருப்போம். நமக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் என்னன்றதையும் நெறைய எடுத்திருப்போம். நம்ம ட்ரிக்கர்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். எமோஷனலா நமக்கு அந்த அவேர்னஸ் இருக்கும். ஆனா, இது எல்லாருக்கும் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. யார் ஒருத்தர் எமோஷனலா ஆ தன்னோட எமோஷனல் பிஹேவியர புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்களுக்கு மத்தவங்க அன்கம்ஃபர்டபுளா தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க அவங்களோட எமோஷன்ஸ புரிஞ்சுக்கிறாங்க, மத்தவங்களோட எமோஷன்ஸையும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களால புரிஞ்சுக்க முடியாத பட்சத்துல, அவங்களோட ரியாக்ஷன் நமக்கு அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குதோ, அந்த அவேர்னஸோட தான் நம்மள அவங்க எதிர்கொள்வாங்க. நம்மகிட்ட இருக்கிற அதே டெப்த் அவங்கள்ட்ட இருக்காது. அதனால அவங்க நம்மளுடைய ஃபீலிங்ஸ மினிமலைஸ் பண்றாங்க. புரியுதுங்களா? இந்த இடத்துல உண்மையான கேள்வி என்ன? நான் சொல்ட்டேன்.
இதுதான் அது உங்களுக்கு காரணம். என்னென்ன அப்படின்னாக்க, அவங்க எமோஷனலா அன்கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. அவங்கள அப்படி வளர்த்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எமோஷன்ஸ வீக்கா பார்ப்பாங்க. நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்துல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. நமக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்கோ, அந்த அளவுக்கு புரிதல் அவங்களுக்கு இருக்காது. ஸோ, இப்படி இருக்கிறதுனால, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வலி குறைஞ்சிருமா? இது எதுக்காக நான் இந்த காரணத்த சொன்னேன் அப்படின்னா, அவங்க மேல கோவப்படுறத விடுங்க. அவங்க மேல கோவப்படுறத விட்டுட்டு, நீங்க கேட்க வேண்டிய உண்மையான கேள்வி என்ன அப்படின்னாக்க, ஏன் அவங்க என்ன மினிமைஸ் பண்றாங்க? அப்படின்ற கேள்விய நீங்க நிறுத்துங்க. இந்த பதில்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா? அடுத்தவங்கள குறை சொல்றத நிறுத்துங்க. இந்த இடத்துல நான் இன்னொன்னு சொல்லணும்னு நெனைக்கிறேன். பொதுவா என்கிட்ட பேச வர சிஸ்டர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாக்க, என்னுடைய அப்பா என்ன இந்த மாரி பண்ணாரு, என்னுடைய அம்மா இந்த மாரி பண்ணாங்க, ஹஸ்பண்டு, மாமியாரு, நாத்தனாரு, தாத்தா, பாட்டி, தம்பி, தம்பி ஒய்ஃப் இந்த மாரின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க எங்க இருக்கு அப்படின்னாக்க, அடுத்தவங்க நமக்கு குடுத்த அந்த கஷ்டங்கள் மேலேயே இருக்குது. ஆனா, அது கஷ்டம் தான் நான் இல்லன்னு சொல்லல. அத நான் மறுக்கவே இல்ல. அதனால ஏற்பட்ட வலிய நான் மறுக்கவே இல்ல. அவங்களுக்கு நான் குடுக்குற முதல் அட்வைஸ், சிஸ்டர்ஸ் நீங்க அவங்க யாரையும் சேஞ்ச் பண்ணவே முடியாது. அவங்க உங்களுக்கு என்ன குடுத்தாலும், அத அப்படியே உள்வாங்கிட்டு, அப்சர்வ் பண்ணிட்டு, அந்த சுமைய நீங்க உங்களுக்குள்ள ஏத்தி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அத கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டு, உங்கள நீங்க சரி பண்ணுங்க. உங்கள நீங்க சரி பண்ணும்போது, அந்த சுமைகள் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும். ஆனா எல்லாருமே நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? அவங்க சரியானா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்க என்ன நல்லா நடத்துனா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்க என்ன நல்லபடியா பார்த்துக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். சத்தியமா நடக்காதுங்க. நான் ஓப்பனா சொல்றேன். அவங்க மாறவே மாட்டாங்க. நீங்க மாறுற வரைக்கும். நீங்க மாறுறது அவங்களுக்காக. இப்ப நீங்க அவங்களுக்காக தான் மாறி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது அது உண்மையான மாற்றம் கிடையாது. நீங்க மாற வேண்டியது உங்களுக்காக மாறணும். சோ, அதனால இங்க நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, அவங்க ஏன் என்னுடைய உணர்வுகள மினிமலைஸ் பண்றாங்க அப்படின்றத நிறுத்திட்டு, ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான கொஸ்டின நீங்க கேட்கணும். அவங்க என்ன மினிமைஸ் பண்றது ஏன் எனக்கு வலிக்குது? என் உணர்வுகள்ல ஏதாவது தப்பு இருக்கா? நான் போய் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்லியே! ஆனா அவங்க மினிமைஸ் பண்றது, என்னோட ஃபீலிங்ஸ அவங்க மினிமைஸ் பண்றது ஏன் எனக்கு வலிக்குது? அங்க தாங்க உண்மையான புரிதல் ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னாக்க, அவங்க பிஹேவியர் அப்படின்றது அவங்களுடைய கெப்பாசிட்டிய தான் வெளிக்காட்டுது. ஆனா, உங்களுடைய ரியாக்ஷன் நீங்க உங்களுக்குள்ள வலிக்குது பத்தியா, அதுவும் உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காயங்கள வெளிக்காட்டுது. அந்த காயங்கள் குணப்படுத்தக்கூடியவை. இப்ப நான் உங்கள ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறது முக்கியமா? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வலிய குறைக்கிறது முக்கியமா? நம்ம பெரும்பாலும் சண்டை தான் போட்டுட்டு இருக்கோம். ஏன் நானே சண்டை தான் போட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்பல்லாம் அப்படி கிடையாது. வலிச்சதுன்னா வலிக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த வலிக்கான காரணத்த என்னன்னு நான் தேடி போனேன். 4 வருஷமா நான் தேடி போகாத ஒரு இன்சிடென்ட்டுக்கும், ஒரு ட்ரிகருக்கும் நான் தேடி போகாத இடம் இல்ல. தேடி தேடி நான் 3 டைரி நான் எழுதி வச்சிருக்கேங்க. ஒரு இன்சிடென்ட்டுக்கும் என்ன காரணம்? அப்படிதான் எனக்குள்ள இருக்க காயத்தையே நான் கண்டுபிடிச்சேன் நானு. அந்த காயங்கள கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேலக்கு அத ஆத்துறதுக்கான வழிகளும் எனக்கு கிடைச்சது. நான் சொல்றது உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ஆனா நீங்க இதுவரைக்கும் என்ன நெனச்சுட்டு இருப்பீங்க? அவங்க அத பண்றாங்க, அதனால எனக்கு வலிக்குது. அவங்க இத என்ன கஷ்டப்படுத்துறாங்க, அதனால நான் கஷ்டப்படுறேன். இப்படிதான் நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா உண்மையிலே அந்த கஷ்டத்தோடைய மூல காரணம் உங்ககிட்ட தான் இருக்குது. அது உடனே உங்களுக்கு புரியாது. நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் உங்கள கம்பல் பண்ணவும் மாட்டேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நேரத்துல அது புரிய ஆரம்பிக்கும். சோ, இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காயம், அந்த வலி குடுக்குற அந்த காயம் ஆத்த முடியும்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி ஆத்தலாம்? இந்த பேட்டர்ன எப்படி நாம ஹீல் பண்ணலாம்? எப்படி அப்படின்னா, முதல்ல நீங்க பிரசன்ட்ல இருக்கீங்களா? பாஸ்ட்ல இருக்கீங்களான்னு யோசிங்க. அதாவது இப்போ பிரசன்ட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னாக்க, அவங்க சொல்றதுல இருக்கக்கூடிய உண்மைய புரிஞ்சுக்கோங்க. அவங்க அப்படிதான். அதனால நீங்க போய் ஷேர் பண்ணுங்க. வேணாம் இல்ல. வலிக்குதா ஓப்பனா சொல்லிட்டு எட்ட வந்துருங்க. ஆனா அவங்கள்ட்ட சண்டையோ, வேற எதுவுமே நீங்க போட தேவையில்ல. அந்த வலிக்கான காரணத்த தேடி பாஸ்ட்க்கு போங்க. ஏன்னா பாஸ்ட்ல தான் அந்த வலி இருக்குது. அங்க இருந்த வலி தான் இப்ப இதுவரைக்கும் வந்திருக்குது. சோ அங்க போயிட்டு அந்த காயத்த கண்டுபிடிங்க.
இப்போ உங்கள நீங்களே கேட்டுக்கோங்க. இப்போ இந்த வலிக்கான காரணம், இவங்க இப்போ பேசுனதுனால உண்மையிலே வந்துதா? இல்ல நான் இன்னும் என் குழந்தை பருவத்தில இருந்த காயத்த முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேனா? ஸோ இந்த அவேர்னஸ் உங்களுக்கு புரிஞ்சுது அப்டின்னாக்க, நீங்க பிரசன்ட்டையும், பாஸ்ட்டையும் பிரிச்சு பாக்க ஆரம்பிச்சுருவீங்க. சரிங்களா? அடுத்து, உங்களுடைய உணர்வுகள ஒரு வெற்றிடத்துல கொண்டு போய் கொட்டாதீங்க. ரொம்ப பாலிஷா சொல்றேனா? நீங்க என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்காதவங்கள்ட்ட உங்கள பத்தி போய் சொல்லாதீங்கன்றேன் நானு. ஏன்னா உங்களுடைய உணர்வுகள், உணர்வு மிக்கது, உயிரோட்டமானது. ஆனா அங்க வெறும் வெற்றிடம் தான் இருக்கு. அங்க நீங்க கொண்டு போய் கொட்னாலும் ஒண்ணும் கிடைக்காது. கல்லுல போய் மோதுற மாரி தான். அதனால உங்க உணர்வுகள தவிர்க்க முடியாத பட்சத்துல மட்டும் போய் ஷேர் பண்ணுங்க. எல்லா நேரமும் போயி அங்க போய் கொட்டிட்டு இருக்காதீங்க. இது 2வது பாயிண்ட். அடுத்து, உங்களுக்கு கிளாரிட்டி வேணுன்றதுல தெளிவா நில்லுங்க. சொல்லுங்க. ஓப்பனா சொல்லுங்க. இங்க நம்ம நெறைய பேர் பண்ற விஷயம், அசம்ப்ஷன்லயே நம்ம கோவத்த வளர்த்துக்கிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கிறோம். அவங்க பண்ண செயலுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனா நம்ம புரிஞ்சுகிட்டது வேற காரணமா இருக்கும். அத நம்ம அவங்கள்ட்ட சொல்லவும் மாட்டோம். அவங்களும் நமக்கு தெளிவுபடுத்தவும் மாட்டாங்க. 2 பேர் பக்கமும் தப்பு இருக்காது. ஆனா 2 பேர் பக்கமும் இந்த சைலன்ட் அதிகமாகி, கோபம் அதிகமாகி, உள்ளுக்குள்ள இருந்து ரணமாகி ஒரு கட்டத்துல பெரிய போரா வெடிக்கும். அதனால தெளிவா சொல்லுங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத தெளிவா சொல்லுங்க. நான் உங்கள்ட்ட என் கையில காயம் பட்டதுக்கு மருந்து போடவோ, இல்ல எனக்கு வந்து ஆஸ்பத்திரி இட்டு போன்னு நான் வரல. எனக்கு வலிக்குது. அத சொன்னாக்க சரி பார்த்து செய்யக்கூடாதா? இனிமே கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை 2 வார்த்தை அவங்க சொல்லுவீங்கன்ட்டு தான் நான் வந்தேன். இத சொல்றதுல நீங்க என்ன குறைஞ்சிட போறீங்க? இத கேட்கறதுல அவங்க என்ன குறைஞ்சிட போறாங்க? இதுக்கப்புறம் அவங்க யோசிப்பாங்க. நீங்க இத சொன்னீங்கன்னா, அவங்க யோசிப்பாங்க. அடுத்த தடவ உங்கள கிண்டல் பண்ணவோ, மட்டம் தட்டவோ, இல்ல உங்கள நீங்க சொல்ல வரும்போது யோசிப்பாங்க அவங்க. ஆனா நீங்க உன்கிட்ட போய் சொல்ல வந்தேன் பாரு, என் புத்தி செருப்பால அடிச்சுக்கன்னு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய கிண்டலுக்கு நீங்களே எடுத்து ஊதி விட்டு வரீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நம்மள நாம மதிக்கும்போது தானங்க அடுத்தவங்க நம்மள மதிப்பாங்க. இதையும் ஃபாலோ பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த ரெஸ்பாண்ட் வேணும்னு தான் நான் உங்கள்ட்ட வந்தேன். நீங்க இந்த மாரி பண்றீங்களே! சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா, அடுத்த தடவ நீங்க சொல்லும்போது கண்டிப்பா அவங்கள்ட்ட மாற்றம் இருக்கும். அவங்கள்ட்ட முடியாட்டியும், அவங்க திரும்ப வந்து உங்கள்ட்ட அவங்க அந்த மாரி நடக்க முடியாட்டியும், அது அவங்களுடைய திறமையின்மை, கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இல்லன்னு தான் காட்டுதே ஒழிய, உங்களுடைய ஒர்த்துக்கு அங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஓப்பனா, கிளியரா பேசுங்க. நீங்க ஃபீல் பண்றத சொல்லுங்க. நான் இதுக்கு தான் வந்தேன். நீங்க நெனைக்கிற மாரி இல்ல அப்படின்னு சொல்லுங்க. அவங்க ஏத்துக்கிட்டா ஓகே. ஏத்துக்கலையா அதுவும் ஓகே. எட்ட வந்துருங்க. கடைசியா அவங்க உங்கள வேலிடேட் பண்ணணும்னு நெனைக்கவே நெனைக்காதீங்க. நீங்க உங்கள வேலிடேட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். நான் ஒண்ணும் சும்மா உட்கார்ந்துருக்கும்போது எனக்கு இதெல்லாம் நடக்கல. நான் நம்ம குடும்பத்துக்காக செய்றேன். அப்ப இந்த மாரி நடந்தது. சரி போ! நம்ம குடும்பத்துக்கு நாம தானே செய்றோம். அப்படின்னு உங்கள நீங்களே வேலிடேட் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து வேலிடேஷன் குடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ரொம்பவும் முக்கியமான விஷயம். அதே மாரி உங்க குழந்தை பருவ காயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னாக்க, அந்த குழந்தைக்கு நீங்க வேலிடேஷன குடுக்கணும். உன்னுடைய உணர்வு சரியானது. நீ எதிர்பார்த்தது சரியானது. குடுக்காதது அவங்க தப்பு. அது உன் ஒர்த்த எந்த வகையிலயும் பாதிக்கல. அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். அது எவ்ளோ பெரிய பவர்ஃபுல்லான செல்ஃப் டாக் தெரியுமா உங்களுக்கு? செல்ஃப் டாக்க பத்தின அ விஷயங்கள் வந்து இன்னும் நெறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாம இருக்குது. நான் வேணா பைத்தியக்காரி எனக்கு நானே பேசிக்கிறதுக்கு. உண்மையிலே நீங்க தான் அறிவாளி. உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிறது அவ்ளோ அறிவாளித்தனம். அதான் நம்ம யாரும் பண்றது இல்ல. ஏன்னா நாம தான் பெரியவங்க. நமக்கு தான் எல்லாம் தெரியுன்ற ஈகோ நெறைய இருக்குதே. ஆமா. நமக்கு இது வலிச்சிருக்கு. நம்ம முயற்சிகள் எடுத்ததுனால தான் இது நமக்கு கிடைச்சது. நம்மளுடைய உணர்வுகள் உண்மையானது, மதிக்கத்தக்கது.
அப்படின்னு நீங்க முதல்ல உங்கள வேலிடேட் பண்ணிக்கோங்க. மத்தவங்க உங்கள டிஸ்மிஸ் பண்றதோ, ரிஜெக்ட் பண்றதோ, நெக்லெக்ட் பண்றதோ உங்க ஒர்த்த கிடையாது. அவங்க பண்றது உங்க ஒர்த்த அடிப்படையா வச்சு கிடையவே கிடையாது. அது அவங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அதத்தான் காட்டுது. புரிஞ்சுக்கோங்க. ஒருவேள யாராவது ஒருத்தர் உங்கள்ட்ட, "இது பெரிய விஷயமே இல்ல. இதெல்லாம் ஒரு விஷயமா? ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லி உங்களுடைய உணர்வுகள மினிமலைஸ் பண்ண வந்தாங்க அப்படின்னாக்க, நான் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய மெசேஜ் இதுதான். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்க, கஷ்டப்படுறீங்க, ஆனா வெளியில யார்ட்டயும் சொல்ல முடியல அப்படின்னு வேதனைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் குடுக்குற மெசேஜ் இதுதான். உங்க ஃபீலிங்ஸ் டூ மச்லாம் கிடையவே கிடையாது. நீங்க வீக்கானவங்க சத்தியமா இல்ல. உங்களுடைய உணர்வுகள் டிராமாட்டிக் ஆனது கிடையவே கிடையாது. இந்த வலி வந்து இப்போ நடக்கிற இந்த இன்சிடென்ட்ட பத்தினது கிடையாது. ரொம்ப காலமா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தைய யாரும் பார்க்கல அப்படின்ற உணர்வு தான், இப்போ இந்த இன்சிடென்ட் மூலியமா உங்களுக்கு வலி கொடுக்குது. ஸோ, அப்ப நீங்க உங்கள பார்க்க ஆரம்பிக்கும்போது, இந்த ஹீலிங் அப்படின்றது நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இன்னொருத்தருடைய கம்ஃபோர்ட், இன்னொருத்தருடைய இன்எபிலிட்டிக்காக இன்னொருத்தருடைய கம்ஃபோர்ட்டுக்காக, இன்னொருத்தருடைய இன்எபிலிட்டிக்காக நாம நம்மள அபாண்டன் பண்ணாம இருக்கிறது நல்லது. அந்த பழக்கத்த நிறுத்தணும். ஒருவேளை இந்த டாபிக் உங்க வாழ்க்கையோட எந்த வகையிலயாவது பொருந்தி போச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க, லைக்கும், ஹைப்பும் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள மாரி இருக்கக்கூடிய நெறைய பேர போய் ரீச் ஆகும். ஸோ, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இந்த மாரி யாராச்சும் உங்களுடைய ஃபீலிங்ஸ மினிமலைஸ் பண்ணாங்க அப்படின்னாக்க, நீங்க அவங்கள குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க வந்து வேலிடேட் பண்ணா தான் உங்களுடைய வலிகள் குறையும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. இத நீங்க அத்தனையும் புரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னாலே, இந்த ஹீலிங் உங்களுக்கு சாத்தியமாகும். இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள நான் சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரு தடவ வந்து எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் சண்டை வந்தப்போ, என் தம்பி வந்து பஞ்சாயத்து பண்ண வந்தான். ஸோ வீட்ல சண்டை நடக்கிறப்போ ஒருத்தவங்க சொல்லும்போது, அவங்கள பத்தி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயங்கள தானே சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து எங்க சண்டை மேட்டர் கிடையாது. பட் இங்க என்ன அப்படின்னாக்க, அவன் எனக்கு குடுத்த அட்வைஸ் என்ன அப்படின்னாக்க, "நீ ஏன் இப்படி இருக்கிற? நீ ஏன் பழைய மாதிரி இல்ல?" பழைய மாதிரினா எப்படி? அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு, அவங்க வார்த்தைகள தாரக மந்திரமா எடுத்துக்கிட்டு, என்ன நான் சுருக்கிக்கிட்டு, என் வாய்ஸ சுருக்கிக்கிட்டு, நான் இருக்கிறதையே வெளியில தெரியாம இருக்கிற மாதிரி ஏன் இருக்க மாட்டேன்ற? அது நான் இல்லையே! அந்த ஓல்டு வெர்ஷன் நான் இல்லையே! இந்த ஓல்டு வெர்ஷன தூக்கி போட்டு நான் நியூ வெர்ஷனுக்கு வந்துட்டேனே! நான் அன்னைக்கு அழுதேன் நானு. என்னால உண்மைய வெளிப்படுத்த முடியல அப்படின்றதுக்காக நான் அழுதேன் நானு. எப்படி அப்படின்னாக்கா, எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்யறதுக்கு ஏன் தடையா வந்து நிக்கிறீங்க? ஏன் எனக்காக வந்து நிக்க மாட்டேன்றீங்க? ஏன் எனக்காக பேச மாட்டேன்றீங்க? அப்படின்னு கேட்கும்போது, அவன் சொன்ன பதில், "ஏன்னா உன் பக்கம் இந்த நியாயமே இல்ல." எனக்கு அப்படி அடிச்ச மாரி இருந்தது இந்த வார்த்த. அப்படி என்ன நான் எனக்கு என் பக்கத்துல எந்த நியாயமும் இல்லாத வாழ்க்கை இத்தன வருஷமா நான் என்ன வாழ்ந்தேன் நானு? இவங்க சொல்றபடி தானே கேட்டேன். இவங்க சொல்றபடி தானே இருந்தேன் நானு. 40 வருஷமா அப்படித்தானே இருந்தேன் நானு. அப்ப 40 வருஷமா நான் அப்படி இருந்தது யாருக்கும் பிடிக்கல. யாரும் என்ன ஏதுன்னு வந்து கேட்கல, போகல. இப்போ நான் எனக்காக வாழணும்னு சில முயற்சிகள எடுத்து நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அது வேண்டாம். திரும்ப நீ பழைய நிலைமைக்கே வா. அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லன்னா உன் பக்கம் இந்த நியாயமே இல்லன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? எனக்கு புரியல. நான் நின்னேன். நான் இப்படிதான் இருப்பேன். நான் இப்படிதான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்காக நான் வாழணும். எனக்கு பிடிச்சத நான் செய்யணும். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸ நான் போடப் போறேன்.
என்னுடைய உணர்வுகள நீங்க மதிக்கல அப்படின்னாக்கா, அது என் பிரச்சனை கிடையாது. ஓப்பனா சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் திரும்ப என்ன பழையபடி இழுக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா என் பவுண்டரீஸ்ல நான் நின்னேன். அதனால யாரும் என்ன மாத்த முடியல. ஸோ உங்க உணர்வுகள நீங்க மதிங்க. மத்தவங்க மினிமைஸ் பண்றதுக்கான காரணத்த புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உணர்வுகள் உண்மையானது. புரிஞ்சுக்கோங்க. இது சம்மந்தமா ஏதாவது தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும், பிஹேவியர பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, பயோல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. இன்ட்ரஸ்டட் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப் பத்தின டீட்டெயில உங்களுக்கு நான் அனுப்புறேன். விருப்பம் இருந்தா நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.